ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பா டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பொதுத்தமிழ் பார்த்துட்ருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மோனைத்தொடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அது 8 வகைப்படும். என்னென்னு பார்த்தோம்னா அடிமோனை, ஒருவு மோனை, இணை மோனை, பொழிப்பு மோனை, மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, முற்று மோனை, ஒருவு மோனை. மொத்தம் 8 இருக்குது. அடுத்து புனித முற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இப்பாடலில் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுக. அது புனித முற்று புத்தகசாலை. இதுதான் சரியான விடை. ஞாபகிச்சிங்க, மோனைனா முதல் எழுத்து ஒன்று தான் மோனை. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் ஈராள். இது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். ஞாபகிச்சிங்க, பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். எதிர்மறை வாக்கியம் கிடையாது, இது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். ஏன்னா அவங்க எழுதிட்டு இருக்காங்க, இருந்ததே இல்லை அப்படிங்கிறது தான் அது சரியான அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க. கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. அரசு ஆணை பிறப்பித்தது. பாருங்க, அண்ணனோட பூ இது கட்டளையாக தான் வருது. கூடுகட்டு, தமிழ் படி, இதெல்லாம் கட்டளையாக வருது. ஆனால் அரசு ஆணை பிறப்பித்தது அப்படிங்கிறது கட்டளை சொல் இல்லை. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. இதில் எத்தனை மாடுகள் மேய்ந்தன என்பதுதான் சரியான விடை. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்துகள் நிற்கும். இங்கு நகர பேருந்துகள் நிற்குமா? அதுதான் சரியான விடை. ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஞாபகம் வச்சுக்கிறத விட இது எப்படி வந்தது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சிக்க பாருங்கள். ஏன்னா இதுமாரி கொஸ்டின்லாம் ஈஸியாக இருக்கும். விடைக்கேற்ற வினாவை 2 மார்க்கு கேட்குறாங்க. அடுத்து சரியான தொடரை கண்டறிக. தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து சரியான தொடரை கண்டறிக. தம்பி, பாருங்க, தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறுகிறார். இதில் பாருங்க, தம்பி அப்படிங்கிறதுல மேலே அப்பாஸ்ட்ரோபி கொடுத்துருக்காங்க. அந்த இதை கரெக்டாக பார்த்து போடுங்க. அடுத்து சரியான அகரவரிசை தேர்ந்தெடுக. கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கா வரிசையில் வருது, அதுக்கப்புறம் மா, அதுக்கப்புறம் மா, மு. அடுத்து பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக. ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான் அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்தது தேடு, வினைமுற்று சொல், தேடினார் அப்படிங்கிறதான் சரியான விடை. வினை முற்று, வினை முற்று பெற்றிருக்கணும், அதாவது கடந்த காலத்தை குறிக்கணும். அப்படின்னு பார்த்தா தேடினார் அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்தது பொறுத்துக. வெண்பா என்ன ஓசைன்னு பார்த்தோம்னா அது செப்பலோசை. ஆசிரியப்பா அகவலோசை. களிப்பா துள்ளலோசை. வஞ்சிப்பா தூங்கலோசை. ஞாபகம் வச்சுங்க. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, களிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கட் அப்படின்னா தங்க கட்டி. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொறுத்துக. வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து. அடுத்து கான்சன்டன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. மோனோ லிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி. ஞாபகம் வச்சுங்க, மோனோலிங்குவல்னா ஒரு மொழி, ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து, கான்சன்டன்ட்னா மெய்யெழுத்து, வவ்வல்னா உயிரெழுத்து. அடுத்து நனந்தலை உலகம் வளையி நெமியோடு வலம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் சிறிய உலகம். நனந்தலை உலகம் இதில் வர இதுக்கு சிறிய உலகம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அகன்ற உலக அப்படிங்கிறது நனந்தலை உலகத்துக்கு பொருள், அதற்கு எதிர்ச்சொல் சிறிய உலகம். அடுத்து எடுப்பு, எதிர்ச்சொல் தருக முடித்தல். எடுப்புனா முடித்தல். அடுத்து தண்டலிற் பதம், இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்க. தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம், தண்டலிற் பதம். அடுத்து களம்பகம், இச்சொல்லை பிரித்தெழுதுக. களம் கூட்டல் பகம். அடுத்து பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகோல் என குறிப்பிடும் நூல் அகநானூறு. பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகோல் என குறிப்பிடும் நூல் அகநானூறு. அடுத்தது அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? திருக்குறள். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருக்குறள். அடுத்தது சரியான பதிலை தேர்வு செய்க. சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். விட்டனு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள்.
திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. இதில் அனைத்தும் சரி. விட்டனு சித்தன் அப்படிங்கிறது பெரியாழ்வாரோட இன்னொரு பெயர் தான் விட்டனு சித்தன். விட்டனு சித்தன். அடுத்து பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? அது குலசேகரர். பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகரர். தான் பாடிய பதியத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தனாதையும், 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காண இறைவன் என்பதனையும், 10ஆம் பாடலில் புறசமய போலிகளை தாக்கியும், 11ஆம் பாடலில் தம் பெருமையை கூறியும் பாடியவர் திருஞான சம்பந்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் அது சித்தர்கள். வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. அது ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7. அது உலக உலர்த்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகையது அது பல்லு. அது அமுதமால் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா சோழ நாடு. அது குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என அழைக்கப்படும் மூலிகை சோற்று கற்றாழை. அது புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் உவே சாமிநாதர். அது 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? அது 500. அது சரியான இணையை தேர்வு செய்க. எதுன்னு பார்த்தோம்னா CD. இது 2 தான் சரி. விசும்பு தான் வானம், மதியம் தான் நிலவு. அது பொருத்தமான விலையை தருகத்தியம் சரி. சிறுபஞ்ச மூலம் வந்து அரை இலக்கியம், குடும்ப விளக்கு வந்து தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பி இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். அது இணையிலே முப்பாலுக்கு இணையத்தை பாடியவர் பாரதிதாசன். திருக்குறளை முதலில் அச்சிட்டு வெளியிட்டப்பட்ட ஆண்டு 1812. திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என குறிப்பிடப்படுபவர்கள் கதியாவார் அப்படின்னா கம்பர், திருவள்ளுவர். அது 8ஆம் வகுப்பு வரை படித்த இளப்பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பேரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமமல்லம். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு 1730. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. உச்சரிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். இதில் பகுத்தறிதல் லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி கேட்டல், காணல். இந்த நுகர்தல், சுவைத்தல் அப்படிங்கிறதெல்லாம் தவறாக இருக்கும். உச்சரிதல் 2வது சுவைத்தல், 3வது நுகர்தல், 4வது காணல், 5வது கேட்டல், 6வது தான் பகுத்தறிவு. இதெல்லாம் அறிவு பற்றின கேள்வி. 1ஆம் அறிவு, 2ஆம் அறிவு என்று. அடுத்து தமிழை ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருக்கூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநாகரி. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருக்கூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநாகரி. அது 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உவே சாமிநாதர். அடுத்தது டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். அது தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களுக்கு ஏற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அளித்தவர் பரிமார் கலைஞர். அது தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? அது தூத்துக்குடி. அது ஈவேராவுக்கு பெரியார் என பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கே எப்போது வழங்கப்பட்டது? 1938 நவம்பர் 13 சென்னையிலும், 27/6/1970 யுனெஸ்கோ மன்றத்திலையும் வழங்கப்பட்டிருக்கு. அது நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ். அடுத்து பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. கவிஞர் மு. மேத்தாவிற்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இதோட இந்த வீடியோ முடியுது. இது 2022 புது தமிழ் கொஸ்டினோட 2வது பாகம். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வரப்போகிற நிறைய வீடியோவில் நான் அதை மாற்றிக்க பார்க்குறேன். நன்றி.